அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்கணும், சிந்துவெளியின் சிறப்பு இயல்புகள் இல்லையா, த ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இன்டர்ஸ்வெலி சிவிலைசேஷன்ஸ் இல்லையா. இன்னைக்கும் நம்ம இந்த சிந்துவெளியை என்னங்க பல ஆண்டுகள் கழிச்சு நம்ம படிக்கிறது காரணம் என்னங்க, அதோட சிறப்புகள் அந்த அளவுக்கு நமக்கு முக்கியத்துவம் பெறுது. இதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா, உலகில் பழமையான நாகரிகங்கள் ஒன்று பார்த்தோம். இப்பதான் நம்ம உலகில் 4 என்னதுங்க மிகப்பெரிய நாகரிகங்கள் தோன்றியது பார்த்தோம், பல்வேறு ஆற்றங்கரைகளை. ஆனாலும் உலகிலேயே பழமையான நாகரிகங்கள் ஒன்று நம்ம சிந்துவெளி நாகரிகம் தான். ஆனாலும் அந்த 4 நாகரிகங்களில் மிகப்பெரியது இதுங்க மெசபடோமியா விட கொஞ்சம் பெருசு எதுன்னு பார்த்தோம்னு பரப்பளவுல நம்ம சிந்துவெளி நாகரிகம் தான். அது மட்டும் இல்லைன்னுங்க, அந்த மெசபடோமியாவை கம்பேர் பண்ணி உலகிலேயே முதல் திட்டமிடப்பட்ட நகரம், வெல் பிளான்டு சிட்டி அப்படின்னு பார்த்தோம்னுங்க, அதுவுமே என்னதுங்க நம்ம சிந்துவெளி நகரம் தான். ஸோ அந்த அளவுக்கு என்னங்க தோன்றின் அடிப்படையில 2வதா இருந்தாலும் கூட அதோட கட்டமைப்புகள் அதோட மிகப்பெரிய அந்த அளவு பொறுத்து நம்ம சிந்துவெளி நாகரிகம் சிறப்பில் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இதை தாண்டி சிறப்பான அந்த கட்டிடக்கலை அதோட வேலைப்பாடுகள் முக்கியத்துவம் வருது. இலவத்துக்கு மேல அந்த காலகட்டத்திலேயே தூய்மை மற்றும் பொது சுகாதாரத்திற்கு அவங்க ரொம்ப என்ன அப்படின்னா முன்னுரிமை கொடுத்துருப்பாங்க. அதுதான் முக்கியமானது. அப்பயே அவங்க வீட்டுல அந்த கால்வாய் வைக்கிறது, குளியல் அறை, அந்த பாத்ரூம் இருக்கிறது, குறிப்பா அது எல்லாமே அந்த கழிவுநீரை வெளியே கொண்டு வரும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னா மூடி பெரும் கற்களால மூடி வச்சிருப்பாங்க. ஸோ அப்போ இன்றளவு கூட நிறைய இடங்கள் அந்த மாதிரி காணப்படுறதில்லை. அப்பயும் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவங்க பொது சுகாதாரத்துக்கு அந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன பார்க்கணும், அடுத்து நம்ம தரப்படுத்தப்பட்ட எடைகள், அந்த வெயிட்டேஜ் சிஸ்டம் இல்லையா, தரமான எடைக்கற்களை பயன்படுத்திருப்பாங்க. குறிப்பா பார்ப்போம், நம்ம கண்ணச்சத்திர வடிவில இருக்கும். அப்போ அந்த அளவீடுகள் எடைகள் ரொம்ப துல்லியமானதா இருக்கு. ஏதோ இல்லைங்க, ரொம்ப கரெக்டா ஒரு வரையறைக்குள்ள கூட்டு தான் அவங்க அந்த எடைக்கற்கள் மற்றும் அளவீடுகள் பயன்படுத்திருப்பாங்க. ஸோ கடைசியா முக்கியமானது வேளாண்மை. வேளாண்மை மற்றும் அந்த கைவினை சார்ந்த அந்த தொழிலுக்கு அப்பவே அவங்க வெறும் வெரி ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்ஸ் அப்படின்னா அவங்க போட்டுருவாங்க. சாலிட் ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் என்ன அப்படின்னா ஹேண்ட் கிராஃப்ட் சிஸ்டத்துக்கு. ஸோ ரொம்ப என்ன அப்படின்னா இன்னைக்கு முக்கியமான தொழில் வேளாண்மை. சார்ந்து என்ன பார்த்தோம் நம்ம கைவினை, பானை வணிதல், அணிகலன்கள் செய்தல், பல்வேறு வணிகங்கள், ஆண்கள் மட்டும் இல்ல பெண்களும் அவங்க அணிகலன்கள் அவங்க அணிஞ்சிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த எல்லாமே அப்போ இந்த முக்கியமான அந்த சிறப்பை வந்து நம்ம சிந்துவெளியை இன்றும் படிக்கிறதுக்கு காரணமா இருக்கும். இதை தவிர்த்து என்ன பார்க்கணும், தகவல் துணுக்கு இல்லையா, அதாவது இன்ஃபர்மேஷன் டேட்டா. சிந்துவெளியோட என்ன அப்படின்னா அதோட புவி எல்லை முக்கியமானது. எங்க பார்த்தோம், தெற்கு எல்லை. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்திருந்தோம், அதோட எல்லைகள் நம்ம பார்த்திருப்போம். வடக்கு எல்லை என்ன, தெற்கு எல்லைன்றங்க பார்த்திருப்போம். என்ன பார்த்தோம், வடக்குல ஷார்ட் கை பார்த்தோம், என்னங்க சுட்கா ஜென்டர் அதை பார்த்தோம். இங்க என்ன பார்த்தோம், நம்ம ஆலம்கிர்பூர் அதை பார்த்திருந்தோம். ஸோ இங்க தைமாபாத் இந்த பகுதியை பார்த்திருந்தோம். இது தவிர என்னதுங்க, இந்த நம்ம ஆசியா கான்டினென்ட்ல அந்த கண்டத்துல நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ஸ் எந்த ஆசியாவில் காணப்படுதுன்னா சவுத் ஏஷியா, தெற்கு ஆசியாவில் தான் நம்ம என்ன அப்படின்னா இந்த புவி எல்லை காணப்படுது. குறிப்பா இதோட காலம் கேட்கப்படுது, அடிக்கடி கேட்கப்படுற கொஸ்டின்ஸ் தான் வெண்கல காலம். அதாவது மக்கள் வெண்கலத்தால் பயன்படுத்தப்பட்ட பொருட்களை பயன்படுத்திய காலம் தான் என்ன அப்படின்னா இந்த வெண்கல காலம் காலப்பகுதி. இவங்களுக்கு அந்த இரும்பு சார்ந்த அந்த என்னங்க அறிவுகள் அவங்களுக்கு காணப்படுதுல. பின்னாடி வந்த ஆரியர்கள் தான் அந்த இரும்பை உள்ள அறிவு. ஸோ இவங்களுக்கு அந்த இரும்போட அறிவு என்னன்னு அவங்க ஈஸியா ஆரியர்களை அவரால் வென்றிருக்கலாம். ஆனா அவங்களோட வீழ்ச்சிக்கு அது ஒரு முக்கியமான காரணமாயிடுச்சு. அவங்களோட காரணமா பிரான்ஸ் ஏஜ். இவங்களுடைய பரப்பளவு பார்த்தா ஒட்டுமொத்தமா அந்த சிந்துவெளி மக்கள பரப்பளவு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர், அவ்வளவுமா 1.3 மில்லியன். ஸோ சில டிஎன்பிசி பிளேஸ் என்னங்க இதை 15 லட்சம் அப்படின்னு கொடுப்பது உண்டு. ஸோ நம்ம ரெண்டுமே நம்ம என்னதுங்க தெரிஞ்சுக்கலாம். 1.5 மில்லியன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க கீழே. பட் நம்ம புத்தகத்துல 13 லட்சம் அப்படின்னு காணப்படுது. ஸோ சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு நம்ம நகர நாகரிகம் மட்டும்தான் அப்படி நினைக்கிறோம். இல்ல, ஆமா, சிந்துவெளியில 6 மிகப்பெரிய நாகரிகங்கள், இன்னைக்கு அது 8 எண்ணிக்கை 8 ஆயிடுச்சு. வளர்ச்சி நிறைய கண்டுபிடிப்புகள் வெளியே வந்துட்டு இருக்கும். ஸோ 6 மிகப்பெரிய என்ன அப்படின்னா நகரங்கள் இருக்கும். 200க்கும் மேற்பட்ட நிறைய கிராமங்கள் இருக்கு. கடந்த குரூப் 2 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, சிந்துவெளி என்பது நகர நாகரிகங்கள் மட்டுமே. ஸோ அது தவறான கொஸ்டின்ஸ் ஆப்ஷனா செட் பண்ணாங்க. காரணம் சிந்துவெளி நாகரிகம் என்பது நகர நாகரிகம். ஆனா என்ன காணப்படுதுங்க, 200க்கும் மேற்பட்ட சின்ன 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 கிராமங்கள் நம்ம கூட மேப்ல பார்த்துருப்போம் இல்லையா. என்னங்க சின்ன சின்ன நிறைய கிராமங்கள் காணப்படும். குறிப்பா இந்த இங்க நம்ம இருக்கு இல்ல. ஸோ அப்போ இதோட ஒட்டுமொத்த அந்த பரப்பளவை நம்ம இப்போ பார்த்துருந்தோம்.
இதில் ஒட்டுமொத்தமாக இதில் பரப்பளவு என்னங்க நம்ம உலகத்திலேயே மிகப்பெரிய என்னங்க அதிக பரப்பளவை கொண்டது. அதோட எல்லைகள் நான் பார்த்துருவோம். நிறைய நீங்க சின்ன சின்ன கிராமங்கள் அங்கே காணப்படுது. முக்கியமா ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, அப்புறம் இந்த ராகி கர்கி, இந்த காலி பங்கன், குறிப்பா லோகத்தல், இந்த தோழர்லாம் அந்த முக்கியமான பெரிய நகரங்களா நீங்க அதோட வளர்ச்சி அதீதமா காணப்படுதுன்னு அது நம்ம 6 மிகப்பெரிய நகரங்கள் சொல்லுவோம். 200க்கும் பேரோட இங்க சின்ன 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 கிராமங்கள் இங்க காணப்படுது உண்டு. ஸோ அப்போ நம்ம இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ வேற என்ன நம்ம பார்த்தோம் இப்போ? ரைட். ஸோ அப்போ 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் அங்க இருந்துச்சு. ஸோ எந்த நாடுகள்ல அது கனி இருந்துச்சுக்க? இப்போ இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இல்லையா? முன்ன எல்லாமே இந்தியா தான் இருந்துச்சு இல்லையா? எல்லாமே இந்தியா ஃபுல்லா நம்ம இருந்துச்சு. இப்போ என்ன நம்ம இந்தியா பாகிஸ்தான் நம்ம பிரிஞ்ச அப்புறம் அது இது. ஆனா பெரும்பாலான பகுதிகள் எங்க சார் இருக்கு அப்படின்னு கேட்டா நமக்கு பாகிஸ்தான்ல தான் காணப்படுது. சிந்துவெளியோட பெரும்பாலான பகுதிகள் இங்க பாகிஸ்தானை மையமா கொண்டுதான் இருக்கு. இப்போ பார்க்கணும். அடுத்ததா கால வரையறை, இது முக்கியம். என்னங்க நம்ம எப்படி பார்த்தோம் சிந்துவெளியோட இந்த காலகட்டம் அப்படின்னா அது என்னதுங்க? கிமு 3300 டு 1900. எதன் அடிப்படையில? அந்த கார்பன் டேட்டிங் அடிப்படையில் நமக்கு இதுதான் பொதுவா கேட்டா அது போடணும். ஆனா கடந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, சர் ஜான் மார்ஷலின் கருத்தின்படி சிந்துவெளி நாகரிகத்தின் காலகட்டம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது என்னது அப்படின்னு கிமு 3250 டு 2750. இது முக்கியமான விஷயம். இதை தவிர ஏன்னா ஆல்ரெடி சர்ஜான் மார்ஷல் வந்துட்டாங்க. இப்போ நாங்க டிபி அகர்வால் என்ன சொல்றாங்க? அவரும் ஒரு வரலாற்று ஆய்வாளர் தான். அவர் என்ன சொல்றாங்கம்மா, கிமு 2003 டு 1950 வரைக்கும் இங்க சிந்தின் காலகட்டமாக இருக்கலாம் அப்படின்னு அவரு பொதுவாக ஒரு கருத்து வைக்கிறாரு. அது தவிர பேச்சுவஸ் என்ற அந்த சயின்டிஸ்ட் அவர் என்ன சொல்றாருங்க, 2000 டு 1500 இது இருக்கலாம்ங்க. இவரை தன்னோட கருத்துக்களை அவரு முன்வைக்கிறாரு. ஸோ அப்போ இந்த 4மே நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமானது ரெண்டும் பார்த்துக்கணும். நம்ம இப்போ நம்ம 4 நிலைகள் பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே 4 நாகரிகங்கள் பார்த்தோம். மெசடோமியா, சிந்துவெளி நாகரிகம், எகிப்து நாகரிகம், ஃபைனலா சைனீஸ் நாகரிகம் பார்த்தோம். அப்போ இந்த பர்டிகுலர் அந்த சிந்துவெளி நாகரிகத்துல 4 நிலைகள் காணப்படுது. எதன் அடிப்படையில அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுடைய அந்த பண்பாட்டின் அடிப்படையில, பேஸ்ட் ஆன் கல்ச்சர் இல்லையா, கல்ச்சரைசேஷன் அடிப்படையில் அவங்க 4 நிலைகளா இருப்பாங்க. அதுல முதல்ல என்னதுங்க, ஹரப்பாவிற்கு முந்தைய நிலை, த ப்ரீ ஹரப்பன் கல்ச்சர்ஸ். என்ன காலகட்டம்? கிமு 7000. ஸோ இவங்களுடைய காலகட்டம் என்ன பார்த்தோம்? கிமு 3300 பார்த்தோம். பட் அதுக்கும் முன்னாடி என்னதுங்க, இந்த ஹரப்பாவிற்கு முந்தைய நிலை. நான் என்ன சொல்லியிருப்பேன், நம்ம ஏன் இங்க சிந்துவெளி நாகரிகத்தின் முந்தைய நிலை அப்படின்னு படிக்காம ஏன் ஹரப்பாவின் முந்தைய நிலை படிக்கிறோம் அப்படின்னா, சிந்துவெளி நாகரிகத்துல முதலில் கண்டறியப்பட்ட அந்த பகுதி ஹரப்பா. ஸோ எனவே சிந்துவெளி நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் எனவும் அழைக்கப்படும் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். அதுதான் என்ன நீங்க ஹரப்பாவிற்கு முந்தைய நிலை, தொடக்க கால ஹரப்பா, முதிர்ந்த ஹரப்பா அப்படின்னு நம்ம படிப்போம். ஸோ அப்போ தொடக்க கால அந்த முதிர்ந்த ஹரப்பாவிற்கு முந்தைய நிலை அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா அது கிமு 7000 காலகட்டம். ஸோ இங்க மக்கள் எந்த மாதிரியான வாழ்க்கை மேற்கொண்டாங்க அப்படின்னு பார்த்தா, மக்கள் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாடோடி வாழ்க்கையா, நொமாட்டிக் லைஃப் அந்த வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த காலகட்டத்துல தான் அவங்க அந்த வாழ்க்கையை கைவிடுறாங்க. அந்த வாழ்க்கையை கைவிட்டு அப்படின்னு ஒரு இடத்துல நிலையா தங்க ஆரம்பிக்கிறாங்க. சமூகம் ஒரு இடத்துல நிரந்தரமா குடியேற ஆரம்பிக்கிறாங்க. அவங்க குடியேற மட்டும் இல்ல, அவங்க என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, வேளாண் தொழிலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் பண்றாங்க. அப்போ ஒரு சமுதாயமும் அங்க கிரியேட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அப்போ நாடோடி வாழ்க்கையை கல்விட்டு ஒரு இடத்துல நிலையாக தங்க ஆரம்பிக்கிறாங்க. தங்கி என்ன பண்றாங்க அப்படின்னு அவங்க வேளாண் தொழிலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்ன சொல்லுவோம், எது எடுத்துக்காட்டு எங்க இருக்குன்னா, மெகர்கர் எங்க இருக்குன்னு பார்த்தோம். மெகர்கர் பார்த்தோம், சிந்துவெளி நகரமா இங்க இருக்கும். இங்க மொஹஞ்சதாரோமா, இங்க அம்ரி, கோட்டிஷி, இங்க சுட்கா ஜெண்டர், இதோட கடைசி இந்த பகுதியை நம்ம அப்படின்னா மெகர்கர். அப்ப இந்த மெகர்கர் எங்க இருக்குன்றது பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தான் உள்ள மேற்கு பாகிஸ்தான்ல, குறிப்பா பலுசிஸ்தான், இங்க பலுசிஸ்தான் மாகாணம் இல்லையா, அந்த பலுசிஸ்தான் மாகாணத்துல எந்த ஆறு அப்படிங்கிறமா, போலன் ஆற்று பள்ளத்தாக்கு, எந்த ரிவர்ஸ், போலன் ஆற்று பள்ளத்தாக்குல இவங்க இருக்காங்க. இங்க பாத்துறோம் நம்ம போலன் ரிவர், பாகிஸ்தான்ல பலுசிஸ்தான் மாகாணத்துல போலன் ரிவர் அந்த ஆற்று பள்ளத்தாக்குல எங்க அப்படின்னு இந்த மெகர்கர் என்ற பகுதியில. ஸோ என்ன சிறப்பு இந்த பகுதிக்கு அப்படின்னு பார்த்தோம், இதுதான் சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி அப்படின்னு நம்ம சொல்றோம். என்ன, ஃபோர்னர் ஆஃப் தி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ அந்த மக்களுக்கு, ஏன்னா சிந்துவெளி மக்கள் முதல்ல கிராமமா இருந்து அப்புறம் நகரமா ஆரம்பிச்சாங்க. ஆனா சிந்துவெளி நாட்டோட முதன்மையான தொழிலை நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா
அக்ரிகல்ச்சர்ஸ், அதாவது வேளாண் தொழில் தான். அப்போ அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சார்ந்த ஒரு பண்பாடு அங்க உருவாகி இருக்கு. அதுக்கான இடம் தான் மெகர்கர், போலண்ட் ஆற்று பள்ளத்தாக்கு முக்கியமான ஏரியா. ஸோ அப்போ சிந்துவெளி நாகரிகத்தை முன்னோடி அப்படின்னு கேட்டா அது என்ன அப்படின்னா நீங்க மெகர்கர். எந்த காலகட்டம் கேட்டா அப்படின்னா அது கிமு 7000 அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை தவிர அங்க எந்த மாதிரி மக்கள் வாழ்ந்து ஆரம்பிச்சாங்க பார்த்தோம், புதிய கற்கால மக்கள். என்ன கால மக்கள் அப்படின்னா இங்க நியோலித்திக் பீப்புள்ஸ் அவங்க அங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தோம் ஏன் அவங்கள புதிய கற்கள் வாழ்க்கையை கைவிட்டவங்க அவங்க நிலையா தங்க ஆரம்பிச்சு வேளாண்மை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த பகுதி அப்படின்னு கேட்டா அதுதான். அப்போ ஹரப்பாவிற்கு முந்தைய நிலை அப்படின்னு கேட்டா இங்க முன்னோடி மெகர்கர் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததா தொடக்க கால ஹரப்பா. தொடக்க கால ஹரப்பா, இயர்லி ஹரப்பன் ஸ்டேஜ் அப்படின்னு நான் பார்த்தேன். இது காலகட்டம் கிமு 3000 டு என்னதுங்க 2600. இப்போ 3000 டு 2600 தான் என்ன அப்படின்னு இந்த கிமு தொடக்க கால ஹரப்பா. ஸோ அப்போ இந்த காலத்துல மக்கள் என்ன உருவாருன்னா, மக்கள் என்னதுங்க ஆல்ரெடி வேளாண்மை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு சமுதாயம் இல்லையா. அப்போ அந்த சமவெளிகள் என்ன பண்றாங்க, வண்டல் சமவெளிகள்ல மக்கள் ஒரு கிராமங்களை உருவாக்குறாங்க இல்லையா. அப்போ தொடக்க காலத்துல மக்கள் கிராமம் சார்ந்த வாழ்க்கை தான் இருக்காங்க இல்லையா, அந்த வேளாண் செய்து. அப்ப அந்த கிராமங்களை உருவாக்கி ஒரு நிலையா ஆரம்பிச்சாங்க. அதுக்கான எடுத்துக்காட்டு தான் பார்த்தோம். என்னமா இது மொஹஞ்சதாரோ இங்க இருக்குன்னு பார்த்தோம், அம்ரி, கோடிஷி. அப்போ மெகர்கர் அப்படின்னு பார்த்தா தொடக்க கால ஹரப்பாவிற்கு முந்தைய நிலை, அம்ரி கோடிஷி தொடக்க கால ஹரப்பா, அது எடுத்துக்காட்டு. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்கணும், முதிர்ந்த கால ஹரப்பா. முதிர்ந்த கால ஹரப்பா இது என்ன பீரியட்ஸ், கிமு 2600 டு 1900 அப்படின்னு நம்ம பார்க்கணும் இதோட காலம். ஸோ இதுதான் முக்கியமான காலகட்டம் பார்க்கப்படுது. காரணம், தொடக்கத்துல ஒரு சமுதாயம் கிராமமா மாறிச்சு. அந்த கிராமம் எதுவும் மாற ஆரம்பிக்கிறது அப்படின்னு நமக்கு நகரமாக மாற ஆரம்பிக்கிறது. சிந்துவெளி நகரம் நாகரிகமாக உருவான காலகட்டம் எதுன்னு கேட்டா முதிர்ந்த கால ஹரப்பா, சிந்துவெளி. அந்த காலம், இந்த காலம் முக்கியமானது 2600 டு 1900. ஸோ இதுக்கான முக்கிய உதாரணம் குறிப்பா ஏன் அப்படின்னா நன்கு வெல் பிளான்டு அந்த நகரங்கள் கட்டமைக்கப்படுது. குறிப்பா இவங்க காலத்துலதான் இந்த 2600 டு 1900 இந்த பீரியட்ல தான் அவங்க பொருளாதாரத்தில் ஈடுபடுறாங்க. இந்த மெசபடமியோட பொருளாதார ஈடுபட்டு அப்படின்னா அவங்க என்னங்க செல்வ செழிப்பான இருக்கிற காலம் இந்த முதிர்ந்த கால ஹரப்பா, த மெச்சூர்ட் ஹரப்பன் ஸ்டேஜ் இல்லையா. ஸோ அப்போ இதோட எடுத்துக்காட்டு தான் நம்ம என்ன சொல்றோம், ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ, ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ. அப்போ நகர நாகரிகம் பார்க்கணும். ஸோ கடைசி என்னதுங்க அப்படின்னு லேட்டர் ஸ்டேஜ் ஹரப்பன் அங்க இறுதிநிலை ஹரப்பா எல்லாமே இருக்கு இல்லையா. இறுதிநிலை ஹரப்பா அல்லதுமா வீழ்ச்சி ஹரப்பா அப்படின்னு பார்க்கணும். இங்க என்ன நடப்பது அப்படின்னா ஹரப்பா பண்பாட்டு அந்த சிதைவுகள் ஏற்படுறதுங்க அவங்க வீழ்ச்சியை சந்தித்த காலம் அப்படின்னு பார்த்தா அது என்ன காலகட்டம் 1900 டு 1700 இந்த காலகட்டம் தான். அவங்க நிறைய காரணங்களை பார்த்தோம் இல்லைங்க. அப்ப இங்க கொஞ்சம் கொஞ்சமா பல்வேறு காரணங்களாக வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதை எடுத்துக்காட்டி நாங்க பார்த்தோம் அந்த லோத்தல்ல அந்த சிதைவுகள், கப்பல் கட்டும் சிதைவுகள் இப்போ நிறைய காணப்படுது. லோத்தல் இருக்கும், வேற என்ன சொல்லலாம், ஆலம் கிர்பூர் இங்க என்ன இருக்கும், அந்த ஹரப்பாவின் அந்த சிதைவுகள் இந்த பகுதியிலையும் காணப்படும். அப்ப இது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இப்ப நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு 4 நாகரிகங்களை பார்த்தோம். அவரோட எல்லைகள், பொதுவான எல்லைகள் எங்கெங்க இருக்கு அப்படின்றத பார்த்தோம். அந்த ஹரப்போட 4 முக்கியமான நாடுகள், முந்தைய தொடக்க ஹரப்பா, முதிர்ந்த ஹரப்பா, அடுத்து என்ன பார்த்தோம் இறுதிநிலை ஹரப்பா. இதுல நம்ம முக்கியமா அந்த பீரியட்ஸ் இல்லையா, அந்த காலகட்டம் முக்கியமானதா இருக்கும். எடுத்துக்காட்டு இல்லையா நம்ம பார்க்கணும். ஏன்னா முதிர்ந்த கால ஹரப்பா, அந்த முதிர்ந்த காலத்தை சேர்ந்த அந்த தானிய கிளர்ச்சியும் இங்க நமக்கு ராகி கற்களை கண்டறியப்பட்டிருக்கும். நம்ம பின்னாடி பார்க்க போறோம் அதை. ஸோ இது அடுத்து நம்ம என்ன சார் பார்க்கணும் அப்படின்னா இந்த சிந்துவெளியோட அகழ்வாய்வு, சிந்துவெளி எக்ஸ்கவேஷன்ஸ் முக்கியமானது. இப்போட ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னா இங்க இப்போ 2024 நூற்றாண்டு விழா. எதன நூற்றாண்டு விழா, சிந்துவெளி நாகரிகம் உலகிற்கு அறிமுகப்படுத்திய அந்த குறிப்பா யாரு, சஜான் மார்ஷல். அவதான் உலகத்துக்கு அந்த நாகரிக ஈடுபாடுல முதல்ல உலக அறிமுகப்படுறாரு. எந்த வருஷம் 1924 அவர் அறிமுகப்படுத்துறாரு உலகில் அந்த லண்டன் டைம்ஸ் பதிவுல. ஸோ அப்போ 1826 இல்லையா, கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி, இன்னைக்கு இருந்து 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹரப்பா அந்த சிந்துவெளியோட அந்த இடிபாடுல அந்த ஆராய்ச்சியில மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த ஹரப்பாவின் இடிபாடுகளை முதலில் கண்டறிந்தவர், இல்லாத ஹரப்பா நகரத்திற்கு முதலில் வருகை புரிந்தவர் அப்படின்னு பார்த்தா அவர் தான் சார்லஸ் மேஷன்ஸ். எப்போ வராருங்க, 1826 இந்த சார்லஸ் மேஷன்ஸ் முதலில் சிந்துவெளி பகுதி, குறிப்பா ஹரப்பா பகுதிக்கு அவரு வர ஆரம்பிக்கிறது. அந்த வர காரணம் நிறைய உண்டு. குறிப்பா நம்ம
அந்த பீரியட்ல இந்தியாவை ஆட்சி பண்ணது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் அவங்க ஆட்சி பண்றாங்க. ஈஸ்ட் இந்தியா கிழக்கு இந்திய கம்பெனி. அந்த கிழக்கு இந்திய கம்பெனியில என்னதுங்க அப்படின்னா இவர் ஒரு நில அளவியாளர், லேண்ட் சர்வேயர் இல்லையா. அதுங்க அந்த எப்படி இந்த சாலைகள் போறது, இந்த ரயில்வே ட்ராக் போறது, அந்த பணியை தான் செய்யக்கூடிய ஆளுங்க இவரு. இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த என்னதுங்க அந்த நில அளவியாளர் அந்த கம்பெனில அவர் லேண்ட் சர்வேயரா இருக்கா. இது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தான். அதாவது சார்லஸ் மேஷன் போது அவர் எந்த தொழில் செய்தார், நில அளவியாளர், இந்த லேண்ட் சர்வே எங்க அப்படின்னா அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனில. அப்போ அந்த ரயில்வே ட்ராக்கான அந்த சான்றுகள் நம்ம இந்தியாவில் பார்த்துருவோம். என்ன அப்படின்னா அதுங்க 1853 மும்பை டு தானே. அடுத்து என்ன நம்ம தமிழ்நாட்டில் என்ன அப்படின்னா இங்க அரக்கோணம் டு வாலாஜாபேட், அது மாதிரி ராஜபுரம் டு அரக்கோணம் வாலாஜாபேட் அந்த பிளானிங் 1856 நம்ம இந்தியா, இங்க 1853 இங்க போட்டிருப்பாங்க இந்த டபிள்யூசி காலத்துல. பட் அதுக்கு முன்னாடியே அதுக்கான திட்டங்கள் ஆராய்ச்சிகள் மேற்கொண்டாங்க. அது எந்தெந்த பகுதியில ரயில்வே பாதை அமைப்பதற்கான அந்த சான்றுகள் காணப்படுது, ஏதாவது சாத்தியம் கூறு இருக்கான்றது அவங்க ஆராய்ச்சி பண்ணாங்க. அப்படித்தான் என்னதுங்க அப்படின்னா இந்த அரப்பா பகுதியில யாரு போறாரு அப்படின்னா இந்த சார்லஸ் மேஷன்ஸ் என்ன பண்ணாரு அப்படின்னா இந்த பகுதிக்கு அவர் பொறுப்பாளராக அனுப்புறாங்க இல்லையா. ஏதாவது சாத்திய குறிப்பா இந்த இடத்துல என்ன பண்றாங்க, லாகூர் இல்லையா, இந்த ராபியோட ரந்திக்கர் இல்லையா, அந்த லாகூர் என்ன பண்றாங்க குறிப்பா இங்க கராச்சி, இங்க என்னது கராச்சி இப்படி இருக்கும். அப்போ இங்க லாகூர் டு இங்க என்னதுங்க கராச்சி வரைக்கும் அவங்க பிளான் பண்றாங்க. லாகூர் கராச்சி இதுக்கு இடைப்பட்ட பகுதி தான் முல்தான். இப்போ தொடக்கத்துல என்ன பண்றாங்க அவங்க முல்தான் வரைக்கும் அவங்க பிளான் பண்றாங்க. ரயில்வே பாதை போட்டது 1856 தான். பட் அதுக்கான அந்த சாத்திய கூறுகள் இருக்கா, இல்லாத வாய்ப்புகள் பண்ண முடியுமான்றாங்க. அப்போ அதான் என்னதுங்க ஒரு அந்த பகுதிக்கு வந்து அங்க அந்த பணிகளை மேற்கொள்ளும் போதுதான் அவர் ஒரு விஷயத்த பாக்குறாரு. குறிப்பா அந்த நம்ம பார்த்துருப்போம் சாலை ஓரத்துல வச்சுங்க அந்த ஜூம் பண்ணி பார்ப்பாங்க இல்லையா. அப்போ அந்த இதெல்லாம் பாக்குறாரு. அப்ப என்ன தெரியுது, அவரு ஒரு உயரமான என்னதுங்க பகுதியில ஒரு பாலடைஞ்ச ஒரு செங்கர் கோட்டை அவரோட கண்ணுல படுது. ஸோ அப்புறம் அவர் டீட்டெயிலா உள்ள போய் பார்த்து என்னதுங்க அப்போ என்ன கிடையாது, அந்த பாலடைஞ்ச செங்கர் கோட்டை, செங்கலால் கட்டப்பட்ட அந்த கோட்டை பாலடைஞ்ச போயிருக்கு. உயரமான சுவர்களுடனும் மற்றும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது அப்படின்னா ஒரு மேடான பகுதி மேல அதை கட்டப்பட்டுள்ளது அங்க தன்னோட குறிப்புகள்ல அவர் வச்சுட்டு போறார் இல்லையா. பின்னாடி எல்லா பகுதியும் அவரை ஆய்ச்சி பண்ணிட்டு அந்த சான்று தான் இல்லையா இந்த சார்லஸ் இந்த சான்று தான் இங்க ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்று நமக்கு கருதப்படுது இல்லையா. அவர் மட்டும் அதை கொடுக்காம போயிருந்தா நீங்க இன்னைக்கு இப்படி ஒரு நிறைய ஆராய்ச்சிகள் இருக்க மாட்டது கிடையாது. அப்போ முதல் வரலாற்று சான்றை, அதாவது ஹரப்பாவிற்கு முதலில் அந்த இடிபாடுகளை கண்டறிந்தவர், வருகை புரிந்தவர், அந்த சான்றை கொடுத்தவர் அப்படின்னு கேட்டா அது யாருங்க, நமக்கு சார்லஸ் மேஷன்ஸ் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததா 1831 யார் வந்தா, அலெக்சாண்டர் பன்ஸ் அவர் வர்றாரு. அவர் வந்து என்ன பண்றாருங்க, இந்த பகுதிக்கு வர்றாரு. இங்க இப்ப இவர் எங்க பார்த்தோம், இந்த பகுதி வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு போயிட்டார். அடுத்து இப்பதான் பார்த்தோம் எங்க இருக்கு, அம்ரி என்ற பகுதி இங்க இருக்கு இல்லையா. அப்போ இந்த அம்ரி என்ற பகுதிக்கு என்னங்க 1831 யார் வரைக்க போறா, அலெக்சாண்டர் பன்ஸ் என்னங்க வரைக்கும் வந்துட்டு என்னங்க அவர் சில கருத்துக்களை முன் வச்சுட்டு போறார். என்ன இங்க இந்த மாதிரி என்னங்க சில பண்பாடு காணப்படுது அப்படின்னு அந்த சான்றார் வச்சுட்டு போற குறிப்புகளே. ஸோ மூன்றாவதா ஒருத்தர் வராது. அவர் மூன்றாவது வர்றதுக்கு முக்கியம் இல்லைங்க, அவர் 3 வாட்டி வந்துட்டு போறாரு. அதுதான் என்ன அப்படின்னு நமக்கு போட்டி தேர்ல மனப்படம் வச்சு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மனசுல பதிய வைக்க. அப்போ எந்தெந்த வருஷம் வராது பார்த்தோம், 1853 முதல் முறை வராது இல்லையா. 1853 எப்படி ஞாபகம் வச்சுருங்க, மூன்றாவதா வராரு. நீங்க எந்த வருஷம் முதல் வராங்க, 1853 அது ஞாபகம் வச்சு. அடுத்த 3 வருஷம் கழிச்சு 1856, அப்போ 2 ஆயிடுச்சு. அப்போ கடைசியா 1875 இந்த 3 வருஷம் இங்க பல்வேறு காலகட்டத்துல வர ஆரம்பிக்கிறாரு. பட் அவரு 1853 முதல் முறையா வந்தாலும் கூட அதுக்கு முன்னாடியே என்ன பண்றாருன்னா 1840 அவர் இந்த சார்லஸ் மேசனோட அந்த குறிப்புகள், அம்ரி இல்லையா அவருடைய அந்த அலெக்சாண்டர் பன்ஸோட அந்த குறிப்புகள்லாம் வச்சு என்ன நடந்துச்சு, அவரு சில என்னங்க இந்த பகுதியில நிறைய என்ன இருக்கு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பாடு வாழ்ந்திருக்கலாம் நீங்க அவர் நம்புறாரு முழுசா. ஆனா அவரு என்ன அப்படின்னு அவரு மிகப்பெரிய என்னங்க ஒரு வரலாற்று ஆய்வாளரோ இல்ல என்னங்க அந்த மாதிரிலாம் இல்ல, இவர் சாதாரண ஒரு படைத்தளபதி. அதனால இவரோட அந்த இவர் என்ன சொல்றாரு, 1840 என்னங்க இவரும் இவரோட நண்பர் ஜேம்ஸ் பிரின்சப் 2 பேர் என்ன பண்றாங்கன்னா இங்கிருந்து அங்க இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு கடிதம் எழுதுறாங்க. இந்தியாவில் குறிப்பா இந்த பகுதிகளில் என்னங்க நமக்கு ஒரு வரலாற்று நம்ம ஆய்வுகள் நடத்தணும், ஒரு அதுக்காக ஒரு தனிப்பட்ட ஒரு துறை இந்திய தொழில்துறை உருவாக்கலாம் அந்த கருத்தை அவங்க முன் வைக்கிறாங்க. ஆனா அப்ப இருந்த அந்த கிழக்கு இந்திய கம்பெனி அதுல மிகப்பெரிய ஆர்வம் காட்டல. என்னங்க நம்ம நோக்கம் அது கிடையாதுதானுங்க, நம்ம
போன வணிகம் செய்ய. ஸோ அப்போ அவங்க பெருசாக இங்க இந்திய பகுதியை ஆராய்ச்சி மேற்கொள்ள அவங்க விரும்பல. ஆனாலும் இங்க நிறைய முயற்சிகள் யார் மேற்கொண்டாலும் இங்க இந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம்ஸ் மற்றும் அந்த ஜேம்ஸ் வில்சன் கடிதங்கள் கொடுக்குறாங்க. பெரும்பாலும் நிராகரிப்பா தான் இருக்கு. ஸோ அப்புறம் இவரே என்ன பண்றாரு, 1853ல அந்த பகுதிக்கு வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறைய சான்றுகளை மறுபடியும் இங்க இவர் சோர்ஸை கலெக்ட் பண்றாரு. 56ல மறுபடியும் வராரு இல்லையா. இந்த 1856ல தான் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா அந்த ரயில்வே ட்ராக் போட ஆரம்பிக்கிறாங்க இல்லையா. அப்போ பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணல, லாகூர் நாங்க முல்தான் பகுதியிலுமா இது பண்றாங்க. அப்போ ரயில்வே ட்ராக் போட்டாச்சு. நாங்க பெரும்பாலும் நம்ம இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு வட இந்தியா தென்னிந்தியாவில் இந்த பகுதியில பெரும்பாலும் அப்படின்னா நமக்கு நிறைய அந்த எரிமலை பாறைகள் காணப்படும். ஏன்னா குறிப்பா இந்த பகுதி தக்கான பீட பூமின்னு சொல்லுவோம், நம்ம கோண்டுவானா நிலப்பகுதியை சார்ந்தது. இன்னைக்கும் இந்தியாவில் இருக்கிற என்னங்க, இந்தியாவில் தோராயமா இந்தியாவில் ஒரு 6 லட்சம் கோயில்கள் காணப்படுதுன்னா அது 4 லட்சத்துக்கு மேற்பட்ட கோயில் நம்ம தென்னிந்தியாவில் தான் காணப்படும். காரணம் இங்க நிறைய பாறைகள் இருக்கும். எடுத்துக்காட்டு அஜந்தா எல்லோரா, நம்ம காஞ்சி கைலாசா, நம்ம தஞ்சை பெரிய கோயில் சொல்லுவோம். அப்போ நிறைய கோவில்கள் இங்க கட்டமைக்குது. ஆனா இந்த இடத்துல நீங்க பெரும்பாலும் பாலைவன பகுதியா இருக்கு. என்னதுங்க, பாறைகள் போட்டு இந்த இடையில என்ன பண்றது இல்லை, அவங்களுக்கு அந்த கற்களை கொண்டு போக அவங்க கிட்ட என்ன இல்லை அப்படின்னா என்னதுங்க, பெரும்பாலும் அந்த சோர்சஸ் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல. அப்ப என்ன பண்றாங்க, இந்த இடத்துல அந்த டிராக் பண்ணும்போது நிறைய செங்கற்கள் கிடைக்குது. பார்த்தோம் அந்த பாலடைஞ்ச செங்கர் கோட்டை இல்லையா. அப்ப நிறைய இந்த செங்கற்கள் இங்க போடுறாங்க. அப்போ அவங்க பிரமிப்புறாங்க. ஏன் அப்படின்னு அப்போ அது செங்கல் அந்த காலத்தை சார்ந்தல்ல, பல என்னங்க 3000-5000 ஆண்டுகளை சார்ந்தனுங்க அந்த செங்கல். அப்போ என்ன இருக்குன்னா மிகவும் வலிமையானதா இருக்கு. அந்த நீர் கசியாம உள்ளதுங்க, நீர் அப்சர்வ் ஆகல, உள்ள உறிஞ்சல. அப்போ ஒரு கருங்கற்களுக்கு இனியா என்ன இருக்கு அப்படின்னா இந்த செங்கற்கள் இருக்கு. அப்பதான் அவங்க இன்னுமே அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் முயற்சியை அவர் தீவிரப்படுத்த ஆரம்பிக்கிறார். எந்த வருஷம் பார்த்தோம், 1856 என்னமா லாகூர் டு கராச்சி முதல் கட்டமா அந்த முல்தான் இடையில அவங்க பிளான் பண்றாங்க. அப்ப அந்த கற்களை கொண்டு போட்டு அதுல முக்கியத்துவம் தெரியாமே இருக்கு. அதை யார் கவனிச்சு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ன பாத்துனாங்கன்னா அந்த சான்ஸ்ல சோர்ஸ்லாம் எடுத்துனாங்க இது பண்றாரு. ஸோ அப்போ இதோட விளைவா என்ன நடக்குது, 1861 பார்த்தீங்க என்னம்மா 1854ல இங்கிலாந்து கடிதம் எழுதுறாரு. ஸோ இந்திய தொழில்துறை உருவாக்குறாங்க 1861. அப்போ முதல்ல 1840ல அவர் பிளான் பண்ணாரு, இல்ல 1853ல என்ன பண்ணாரு, அவர் நிறைய சோர்ஸ் கலெக்ட் பண்றாரு. 56ல அந்த ட்ராக் இன்னும் அதோட ஆர்வம் அதிகமாகுது. ஸோ அப்போ 1856ல முடிச்சு 1857ல இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய மாற்றம். என்ன மாற்றம் அப்படின்னு இந்த 1857 முன்னாடி வரைக்கும் இந்தியாவை யார் ஆட்சி பண்ணிட்டு இருந்தா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனி. அப்ப 1857 நமக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கு த கிரேட் ரிவால்ட் நடக்கும், பெரும் புரட்சி இல்லையா. அப்ப அந்த பெரும் புரட்சியில என்ன மாற்றம், இந்தியாவில ஆட்சி மாற்றம். குறிப்பா என்ன அப்படின்னா அப்போதைக்கு அந்த கிழக்கிந்திய கம்பெனியில அவங்களோட அதிகாரம் பறிக்கப்பட்டு நேரடி அந்த ராணி கட்டுப்பாடு, அரசர் கட்டுப்பாடு போயிடுது. அப்போ அந்த விக்டோரியா மகாராணி பேரறிக்கை 1850 நம்ம நவம்பர் 1 நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. அப்போ நடக்குது. அப்போ இந்த காலகட்டத்துல இங்க யாரு என்ன அப்படின்னா நமக்கு இந்தியாவோட வைஸ்ராய் இருக்காருன்னு பார்த்தோம் அப்படின்னா கானிங் பிரபு இருக்காரு. யாரு இருக்கா, கானிங் பிரபு. அப்போ இவர் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி இப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இல்லையா, அப்ப இவங்க கிட்ட மீண்டும் இந்த எல்லாத்தையும் யார் தெரியப்படுத்துறா, அந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தெரியப்படுத்துறாரு. உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கன்னிங்ஹாம் இந்த ஓகே அதுக்கு அனுமதி கொடுத்துடுறாரு. எந்த வருஷம், 1861ல இந்தியாவுக்கான இந்திய பகுதிகளை ஆராய்ச்சி அந்த பண்பாடை வெளிக்கொண்டு வருவதற்கான அந்த ஆராய்ச்சி மேற்கொள்ள இந்தியாவுக்கு சொந்தமா என்னங்க இந்த இந்திய தொல்லியல் துறை இல்லையா, இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு அந்த துறையை உருவாக்க யார் அனுமதி கொடுக்குறா அப்படின்னு கேட்டா கானிங் பிரபு இல்லையா. அப்போ இந்திய தொல்லியல் துறை நிறுவியவர் அப்படின்னு கேட்டா அது கானிங் பிரபு. இந்திய தொல்லியல் துறையின் முதல் இயக்குனர் அப்படின்னு கேட்டா அது யாருங்க, அதுதான் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். காரணம் பார்த்தோம், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்னங்க ஒரு மிகப்பெரிய ஆய்வாளர்லாம் இல்லை, ஒரு படை தளபதி. ஆனாலும் இந்த தொல்லியல் துறை நிறுவப்படுவதற்கு முக்கிய மூல காரணமா நிறைய முன்னெடுப்புகள் எடுத்து நிறைய நிராகரிப்புகளை சந்தித்த இந்த அலெக்சாண்டர் நீங்களே இந்த தலைவராக இருங்க அப்படின்னு நம்ம கானிங் பிரபு அவரை ஃபர்ஸ்ட் இயக்குனரா டைரக்டர் அந்த ஏஎஸ்சிக்கு அனுமதி கொடுத்துடுறாரு. ஸோ நம்ம யான் வச்சுக்கலாம் இல்லையா, அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் இவர் தான் முதல் இயக்குனர். அந்த சபர்மணிக்கு மாலை போட்டா கன்னிசாமி முதல் வாட்டி சொல்லுவோம் இல்லையா. அப்ப முதல் இயக்குனர் கேட்டா கன்னிஹாம் அப்படின்னு நம்ம யான் வச்சு முடியும். அப்ப இந்த ஏஎஸ்சிக்கான அந்த ஹெட் குவார்டர்ஸ் தலைமை இடம் எங்க இது வைக்கிறாங்கன்னு நம்முடைய அந்த டெல்லி பகுதியில புதுடெல்லி தான் தலைமையிடம் நமக்கு காணப்படுது. ஸோ அந்த நிறுவர் கானிங் பிரபு. இந்த ரீசன்ஸ் பார்த்தோம். முதல் இயக்குனர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், the first director of archaeological survey of India is called அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ஸோ நம்ம விஷயம்
ஸோ அடுத்து யார் வரான்றது நம்ம பார்க்கணும் இல்லையா. அடுத்ததான் யார் வரா, அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு 1902 கர்ஷன் பிரபு. ஸோ அதுக்கு கரெக்டா நம்ம இந்த இந்திய தொல்லியல் துறை இங்க 1861 என்னதுங்க நம்ம ASI நம்ம உருவாக்குறோம் இல்லையா. ஸோ அப்போ கரெக்டா அதுல இருந்து ஒரு 100 வருஷம் கழிச்சு இல்லையா, 100 வருஷம் கழிச்சு நம்ம 1961 தமிழ்நாடு என்னதுங்க ஆர்கியல் சர்வே ஆஃப் இந்தியா துவங்குறாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, கரெக்டா 100 வருஷம் வச்சுமா தமிழ்நாடு. காரணம் என்ன அப்படின்னு 1861 அப்படின்னு நம்ம 1947 என்ன அப்படின்னு நமக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சு போகுது இல்லையா. அப்ப என்ன அப்படின்னு பெரும்பாலும் நம்ம இந்த பகுதி பிரிஞ்சு போயிடுது. இந்த பகுதி பெரும்பாலும் பாகிஸ்தான் பகுதியா போயிடுதுமா, ஆப்கானிஸ்தான், இந்த பகுதி இந்தியா பகுதியா இருக்கு. அப்ப பெரும்பாலும் வந்து இங்க நம்ம அந்த அப்ப இருக்கிற அந்த பொருளாதார நெருக்கடியில என்ன பண்ண முடியலன்னா அவங்களால இந்த ஆராய்ச்சியை பெரும்பாலும் மேற்கொள்ள முடியல. குறிப்பா நம்ம தமிழ்நாடு சார்ந்த ஆராய்ச்சிகள் இல்லை அப்படின்னா அப்படிங்க தமிழ்நாட்டு சார்ந்த ஏன் சொல்றாங்க, இப்ப இந்தியாவிற்கும் குறிப்பா சிந்துவெளி மக்களுக்கும் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய அந்த எழுத்து முறையா இருக்கட்டும், அவங்களுடைய பண்பாடு முறையா இருக்கட்டும், பயன்படுத்திய அந்த குறியீடுகள் பொருட்கள் பெரும்பாலும் ஒத்து போனதா காணப்படுது. அப்போ என்னதுங்க நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு தனிய தொழில்துறை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு ரமேஷா 1961 தமிழ்நாடு தொழில்துறை உருவாக்கி தமிழ்நாட்டுல பெரும்பாலான இடங்கள் ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, குறிப்பானதுங்க இந்த சிவகங்கையில இருக்கிற அந்த கீழடி இல்லையா, அதுதான் என்னதுங்க அங்க இருக்கிற மக்கள் இங்க வந்திருக்கலாம் இல்ல முன்னாடியே வந்திருக்கலாம்னு பெரும்பாலான கருத்துக்கள் அங்க காணப்படுது. ஸோ அப்போ தமிழ்நாடு தொல்லியத்துறை உருவாக்கப்பட்ட வருடம் 1961, சரியா இருந்து ஒரு 100 வருஷம் கழிச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம யார் இங்க வர அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1902 இல்ல 1902 கர்ஷன் பிரபு. அப்பதான் அவரு இந்த இந்தியாவின் வைஸ்ராய் இருக்காரு. ஆக்சுவலா அவர் 1899 என்ன அப்படின்னா அவர் வந்துறாரு 19 to 1905. நமக்கு தெரியும் 5ல என்னன்னா அந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்ஸ், வங்க பிரிவினையோட அவர் தான் இருப்பாரு. அப்போ 1902 என்ன நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா இங்க இந்த ASIக்கு என்ன அப்படின்னா இயக்குனரா யார் நியமிக்கப்படுறா அப்படின்னா சஜான் மார்ஷல். நியமித்தவர் கேட்டா கர்ஷன் பிரபு. இப்ப கர்ஷன் பிரபுவால் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்திய அந்த தலைவரா யார் நியமிக்கப்படுறா சஜான் மார்ஷல். ஸோ அப்போ இவருடைய அந்த பதவி ஏற்பு என்ன ஆகுது அப்படின்னு ஹரப்பா அந்த சிந்துவெளி அகழ்வாயில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனியா அமையுது. காரணம் இவருடைய அந்த பதவி பதிச்சுக்கோ 1902 இவர் பதவி ஏற்பாரு. ஆனா 1928 வரைக்கும் யார் தான் இவர் தான் பதவியா இருக்காரு. அப்ப இவருடைய அந்த காலகட்டத்துல என்ன 1920 என்ன நடக்குது அப்படின்னா அந்த பெரும்பாலான அந்த சிந்துவெளி பகுதியில் அந்த ஆராய்ச்சியை ரொம்ப மும்முரமாக்குறாங்க, தீவிரப்படுத்துறாங்க. ஒவ்வொரு பகுதிக்கு உதவி கிடையாது இந்த பகுதியை கண்டறிந்து தீவிரப்படுத்தப்பட்ட காலம் 1920. 1921 முதல் நகரமா நமக்கு ஹரப்பா, அடுத்து இரண்டாவது நமக்கு மொஹஞ்சதாரோ, இந்த இரட்டை தலைநகரம் படிச்சிருப்போம். 1924 அவர் என்ன அப்படின்னு இந்த சிந்துவெளி நாகரிகத்தை முதலாக வெளியுலகத்திற்கு அறிமுகப்படுத்துறாரு. அப்போ இப்பதான் பார்த்தோம் ஆல்ரெடி என்னமா கரெக்டா 2024 நூற்றாண்டு விழா கொண்டாடப்படுவது அப்படின்னு பார்த்தோம். நிறைய பரிசு தொகை $2 மில்லியன் அமெரிக்க கொடுக்கப்படும். அது சார்ந்த அமைப்பா இருக்கலாம் இல்ல தனிநபரா இருக்கலாம். ஸோ இதுங்க அப்படின்னா அந்த சிந்துவெளி சார்ந்த தமிழ்நாடு சான்று கொடுத்து அவ்வளவு படிக்கும். ஐராவத மகாதேவன் சார்ந்த அந்த பேர்ல விருதுகள் வழங்கப்படும் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருப்போம். அப்போ பார்க்கணும். அப்ப இந்த 1924 அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த பகுதியில வரார். குறிப்பா பாத்தீங்கன்னா இங்க பார்த்தோம் இது ஹரப்பா, இங்க நமக்கு மொஹஞ்சதாரோ. அப்போ நாங்க கிட்டத்தட்ட இங்க நிறைய 600 கிலோமீட்டர் இருந்தாலும் இவ்வளவு தூரத்துல இருந்தா இங்க ஹரப்பாவில் அப்படின்னா அந்த மொஹஞ்சதாரோ ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஏதோ பொதுவான ஒற்றுமைகள் இருக்கிறதா யாரு முன்வைக்கிறார்? ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான ஒற்றுமைகள் காணப்படுவதா இந்த சஜான் மார்ஷல் முன்வைக்கிறார். காரணம் இங்க இருக்கிற அந்த கட்டமைப்பு, திட்டமிடப்பட்டு கட்டமைப்பு அந்த கட்டமைப்பும் இங்க கட்டமைட்ட அந்த கட்டமைப்பும் ஒரே மாதிரியா இருக்கு. அப்போ நிறைய 600 கிலோமீட்டருங்க டிஃப்ரெண்ட் இருந்தாலும் கூட ஒரே மாதிரியான அந்த கட்டமைப்பு இங்க காணப்படுதா அவர் ஆட்சேபப்படுறாரு. எப்படி அப்ப பெரிய அளவுல அந்த போக்குவரத்து பயணம் எனக்கு கிடையாது. ஆனா அந்த நகர அமைப்பை பார்த்து அவர் என்ன சொல்றாரு, ரெண்டுத்துக்கும் பொதுவான அமைப்பு இருக்கு, அது பொதுவான அம்சம் இருக்கிறதா அவர் வெளிப்படுத்துறாரு. பார்ப்போம். 1924 ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ இடையே பொதுவான ஒற்றுமை இருப்பதாக கூறியவர் சஜான் மார்ஷல். ஸோ இவருடைய பதவியேற்பு தான் மிகப்பெரிய திருப்பு முனைன்னு பார்த்தோம். ஸோ இவருடைய கையில தான் நமக்கு அந்த வெளியுலகை தான் அறிமுகப்படுத்துறாரு. அதுமே சஜான் மார்ஷல் தான் என்ன ஒரு புத்தகத்தையும் எழுதியிருப்பார். ஹரப்பாவும் மொஹஞ்சதாரோவும் இந்த புத்தகத்தை யார் எழுதுறான்னா இவர் தான் எழுதுறாரு. அதில் தான் சொல்லியிருப்பார் இந்த ஒற்றுமையை பத்தி, ரெண்டுத்துக்கும் ஒரு பொதுவான ஒற்றுமை காணப்படுது அப்படின்றது. இவருடைய கையில தான் அந்த நடனமாத சிலை கிடைச்சிருக்கும். ஸோ நம்ம பார்ப்போம்.
கடைசியா 1940 ஒரு 16 வருஷம் கழிச்சு யார் வரா அப்படின்னா இங்க ராபர்ட் இ மார்ச்சிமர் வீலர். சுருக்கமா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா REM வீலர் அப்படின்னு சொல்லுவோம். ராபர்ட் இ மார்ச்சிமர் வீலர். இவர் இந்த எல்லா பகுதியிலும் இங்க ஆராய்ச்சி பண்றாரு. இந்த சார்லஸ் மேசன் குறிப்புகள், அலெக்சாண்டர் குறிப்புகள், கன்னிங்காம் அந்த குறிப்புகள், குறிப்பா அந்த சஜான் மாஸ்டரோட அந்த தகவல் எல்லாத்தையும் தொகுத்து என்ன பண்றாருன்னா ஒரு புத்தகமா வெளியிடுறாரு. அந்த புத்தகம் தான் நம்மளுடைய இந்த முதல் டாபிக்கான சிந்துவெளி நாகரிகம். இது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தான். சிந்துவெளி நாகரிகம் என்ற புத்தகத்தை எழுதியவர் REM வீலர். நம்ம தெரிஞ்சுக்கணும் முக்கியமான ஆளு யாரு அப்படின்னா இவருன்ற. ஸோ இப்படிதான் ஒவ்வொரு நகரம் என்ன அப்படின்னா இந்தியாவில் கட்டமைக்கப்படுது. அடுத்ததா